கல்லண சமுத்திராலேருந்து கிளம்பி நாம வந்து கோகுலம் பார்க் சபரின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து சிப்காட்ல இருக்கு. சென்னை ஓஎம்ஆர் ரோட்ல சிப்காட்ல இருக்கு. இங்க தான் நம்ம வந்துட்டு செக் இன் பண்ணியிருந்தோம். இது வந்து இங்க வந்து 2:00 செக் இன் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க வந்தாச்சு. இப்படி தான் இருந்தது ஹோட்டல். இது வந்து நார்மல் ஹோட்டல் தான். ஸோ இங்க வந்து இப்படி தான் இருந்தது. இங்க வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 1800லேருந்து 2000 சார்ஜ் பண்றாங்க. நான் கல்டன் சமுத்திரால எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெர் டேக்கு 19,000 வந்தது. அது வந்து ஏதோ ஆஃபர் டேட்ஸ் மேபி 35,000 வரைக்கும் அங்க பெர் டேக்கு சார்ஜ் பண்றாங்க. அந்த மாரி வேரி ஆகும். சீசன் டைம் அந்த மாதிரி. ஸோ நம்ம போனப்போ கொஞ்சம் காலியா இருந்ததுனால நம்மளுக்கு வந்து 19,000க்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு கிடைச்சது. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரூம் பேசிக்கான ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்துட்டு டாய்லெட்ஸ்லாம் ஓரளவுக்கு நீட்டா இருந்தது. அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஷவர் ஜெல், அதுக்கப்புறம் அ பேசிக் நெசசரி கிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டரும் இருக்கு. அப்புறம் பெட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அ ரூம் சர்வீஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஹோட்டல். நம்ம குடுக்குற பணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வெளியில வந்துட்டு ட்ராலி வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருந்தது. அதுக்கப்புறம் கப்போர்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. ரூம் நல்லா பெருசாவே இருந்தது. பட் ஆனா மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு ஒண்ணும் சரியில்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கரும் குடுத்துருந்தாங்க. அண்ட் லாண்ட்ரி பேக்ஸ் குடுத்துருந்தாங்க. ஹேங்கர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய மிரர், நல்லா லாங் மிரர் குடுத்துருந்தாங்க. 2 பெட். ஸோ ட்வின் பெட் நம்ம போட்டிருந்ததுனால ட்வின் பெட் குடுத்துருந்தாங்க. அப்புறம் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன சோஃபா அண்ட் ஒரு டேபிள், சேர் குடுத்துருந்தாங்க. காஃபி, டீ இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கெட்டில் குடுத்துருந்தாங்க. அண்ட் பால் பவுடரு, சுகரு இதெல்லாம் எப்பயும் போல குடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் 2 லிட்டர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் மினி ஃப்ரிட்ஜ் இருந்தது. இந்த மாரி ஒரு பேசிக் டிவி இருந்தது. அப்புறம் இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இது சிட்டிக்கு நடுவுல இருக்கனால, அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்தனால பெரிய பெரிய பில்டிங்ஸோட நல்ல வியூ இருந்தது. வைஃபை அவங்களே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்க ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. ஸ்விம்மிங் பூல் ஓரளவுக்கு டீசென்ட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஆனா இவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. டவல் இல்ல, உட்காரத்துக்கு சிட் அவுட்ஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. நம்மளே தான் எடுத்துட்டு போணும், நம்மளே தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். அந்த பீச்ல நம்ம என்னலாம் பண்ணோம், என்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், என்னலாம் சாப்பிட்டோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன்.